இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பரலோக தேவனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த திருமண ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தேவ ஆவியானவர் இந்த திருமண ஆராதனையை நீங்க எங்களோடு மத்தியில இருந்து உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த இடத்துல தங்கியிருக்கும்படியாக ஆராதனை வேலைகள்ல ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க. உம்முடைய பிரசன்னத்தை எல்லாரும் மத்தியிலும் கொண்டு வாங்க. எல்லாரும் தேவ பிரசன்னத்துல இந்த ஆராதனையில இருக்க ஆண்டவரே நீங்க வந்து இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க, விசேஷமாய் பிள்ளைகளை, திருமணமாகிற பிள்ளைகள் மத்தியில தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் வந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். மணமகன் வந்து முன்பாக உட்காருங்க. பாட்டுத்தாளில் முதல் பாடல் டேவிட் பாண்டி அவங்க பாடும் பொழுது மணமகளை முன்பாக மெதுவாக நீங்கள் அழைத்து வரும்படி அன்பாக கேட்போம். இப்போதும் பக்தியுள்ள விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்ன மாவா மும்முறை வாழ்த்துண்டா தன்மையும் சேர்ந்த கண்ணீன் மைந்தனே இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே மணவாளனான தேவ குமார சபையாமனை யாழை ஜோடிக்கும் ஆவியே நீரும் நேரம் வந்து ஏறு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி
மெய் பாக்கியம் ஈந்திடும். ஆமென். ரெவரண்ட் யுவராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஒரு வேத பகுதி, அது 2வது அதிகாரம் 18 24 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்துரையை வரப்பண்ணினார். அவன் நித்துரை அடைந்தால் அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமேன். தொடர்ந்து சில பாடலை பாடி ஆண்டு நாமத்தை நம்ம உயர்த்துவோம். பாண்டியர்கள் தொடர்ந்து நம்ம ஆராதனை நடத்துவோம். நம்முடைய கைகளிலே பாட்டுத்தாள்கள் இருக்கிறது. பாட்டுத்தாளிலே 4வது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லி ஆண்டவரை பாடப்போகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எலிஜாவும் ஆனியும் இன்று தனித்தனியா இருந்த இவர்கள் இன்று ஒன்று சேர போகிறார். இது ஒரு மிராக்கிள்ஸ். இது மகிமை, தேவன் மகிமைப்படுகிற ஒரு நேரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற எல்லாம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமையை செலுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை சேர்ந்து நாம் மகிமைப்படுத்தலாம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே, தொழுதிடுவோம்.
தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நம்மத்திலே வாசமாயிருக்கிறார். என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல ஆண்டவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அனுகூலமான கரங்களை நீட்டி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கிருபையினாலே ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். எலிஜாவும் ஆனியும் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். நம்புறீங்கல்ல? ஆமேன். கர்த்தர் நல்லவர். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த ஆண்டவர் இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்க ஆமேன். இவரை போற்றி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாட்டுத்தாளிலே 6வது பாடல். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே ஐயா என்று சொல்லி, தண்ணீரை கடந்து சோதனைகளை ஜெயித்து மதிலை தாண்டி உங்க பலத்தை கொண்டு நாங்கள் இம்மட்டு வந்து நிற்க கிருபை செய்தீரே என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா
உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தேரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஒரு நன்றி நிறைந்த இருதயம் இருக்குமானால் நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சுனே அந்த தேங்க்ஸை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? அப்படியே போய் நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட போயிட்டு தேங்க்யூன்னு சொல்றவரு இருக்கு பார்த்தீங்களா? இந்த நல்ல பிள்ளைகளுக்கு தேவன் செய்த இந்த நன்மையை நினைச்சு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோட, ஒரு லவ் ஹார்ட்டோட கூட, ஒரு அன்பின் இருதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீங்கப்பா, எங்களை விட நீர் தான் எங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்க. அதனால நீர் எபெனேசராய் இருந்திருக்கிறீர், இதுவரை நடத்தி இருக்கிறீர், இனியும் நடத்த போகிறேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நல்ல கைகளை தட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை தேகோவாரப்பா தேகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே தாயின் கருவிலை உருவான நான் முதற்கொண்டு உன்னை ஏங்கி சுமந்து தாங்கி தப்புவித்து உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர் அவர் என்றும் எபினேசராயிருந்து இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல தேவன் செய்ய போகிற நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரின் மத்தியில வந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற நல்ல தயவுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமென். நாம் அனைவரும் அமருவோம். எலிஜா கிருபகரன் ஆலிஸ் அகஸ்டின் இன்னும் சிறிது நேரத்தில் திருமணத்தில் ஒன்றாக இணையப் போகிறார்கள். திருமணத்தில் இணையப் போகிறதான எலிஜா கிருபகரனுக்கும் ஹானி அகஸ்டினுக்கும் ஆசீர்வாதமாக, இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை கொடுப்பதற்கு எட்வின் ராஜ்குமார் அவர்கள் தமிழ் ஃபுல் காஸ்புல் சர்ச் துபாய் தமிழ் பூரண சுவிசேஷ திருச்சபையுடைய தலைமை போதகர் வந்திருக்கிறார். பாஸ்ட் வரும்போது நம் கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன். துபாய் தமிழ் பூர்ண சபையின் சார்பிலும் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன். மாப்பிள்ளை எங்கள் சபை, பொண்ணு எங்கள் சபைக்கு வரப்போகுது. அதனால் ரெண்டு வீட்டாரையும் நான் இயேசு நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன். திருமணத்துக்கு முன்பாக யூஸ்வலாக அறிவுரை கூடுவாங்க. ஆனால் நாம் சொல்ல போகிறது இவங்களுக்கு மட்டும் அறிவுரை இல்லை, வந்துடுற எல்லாருக்கும் ஒரு சில வேதத்தின் அடிப்படையிலேருந்து சில அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல நான் ஆசிக்கிறேன். இந்த திருமணமானது நம்முடைய தேவனின் திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், தம்முடைய தீர்மானத்தை, தம்முடைய பிளானை உலகத்துக்கு அவர் அறிவிக்கும்படியாக நம்முடைய தேவன் குடும்பத்தை அவர் ஆரம்பித்து வைத்தார். குடும்பத்தை ஆரம்பித்து வைக்கும்போது மனுஷனுக்கு முதல்ல தேவையானதெல்லாம் ஆண்டு படித்தார். சூரியன், சந்திரன், வெளிச்சம், தண்ணி, நதி, பறவைகள், மிருக ஜீவன்கள், செடி கொடி எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் ஒன்றாவது சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு, எல்லாம் நல்லது என்று கண்டார். பிறகு அவர் மனுஷனை
உருவாக்கினார், ஆதாமை உருவாக்கினார். மண்ணிலிருந்து உருவாக்கிட்டு ஆதாம் ரொம்ப தனிமையாக இருக்கிறான். ஆனால் மற்ற ஆடு, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் ஜோடாக போகுது. பார்த்தாரு, இவன் மட்டும் தனியாக இருக்கிறான், ரைட் அப்படின்னு பார்த்துட்டு அப்போ தான் ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு கண்டார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை அவர் ஆதாமிலிருந்தே அவர் உருவாக்கினார். ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார், மனைவியை அவன் எலும்பிலிருந்து உருவாக்கினார். அப்போ யார் வஸ்தி? நீங்கள் தான் வஸ்தி. நாங்கள்லாம் மண்ணிலேருந்து உருவானவங்க, நீங்கள் எங்கள் மனுஷிலேருந்து உருவானவங்க, ரைட்? அதனால் நீங்கள் ரொம்ப ஆதிக்கம் பண்ணக்கூடாது. அவர் பெண்களை எதுக்கு உருவாக்கினார் என்றால் அவனுக்கு ஒரு ஏற்ற துணை, ஒரு கம்பெனியன். தனிமையாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு துணையை தனிமையாக பேசி துணை, சாப்பாடு செய்கிறது, மற்ற இன்பம் துன்பத்தெல்லாம் கலந்து கொள்ளும்படியாக மனைவியை அவர் உண்டாக்கினார். ஆகினால அவர் எலும்பிலிருந்து உண்டாக்கினார். இப்பெல்லாம் எலும்பிலிருந்து தலையிலேருந்து உண்டாக்கினார் என்றால் அம்மா லீடராக இருப்பாங்க. காலிலேருந்து உருவாக்குறார் என்றால் இவர் போட்டு மிதிப்பார். அதனால் ஆண்டவர் என்ன பண்ண ஞானமாக சைட்லேருந்து உருவாக்கினார். ஏற்ற துணை, ஈக்குவல், ரெண்டு பேரும், ரைட்டா? அதனால் இது ஏன் சொல்கிறேன்னா, திருமணம் நீங்கள் ஆண்ட பிற்பாடு முதல் கட்டளை பிறகு மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடே இசைந்திருக்க வேண்டும். சரியா? அப்போது ஆஃப்டர் த மேரேஜ் யூ ஆர் ஒன். நீயும் பேர் என்ன? ஆனி. ரெண்டு பேரும் இனிமேல் 1, 2 in 1, ரைட்? ஆனி, வெரி குட். இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று. திருமணம் ஆன பிற்பாடு நீங்கள் ரெண்டு பேரும் இசைந்து ஒரு மனதாக எல்லா காரியத்திலும் நீங்கள் ஆலோசித்து, நீங்கள் ஈகோ இல்லாமல் நீங்கள் காரியங்களை செய்யும்போது அதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதில் நான் பெரியவன், நீ சின்னதில், நான் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னா இல்லாமல், நீங்கள் இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று. நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக உட்காந்து ஜெபிச்சு காரியங்களை சிந்திச்சு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் ஒரு மனதாக இருக்கணும். சரியா? அதே நேரத்தில் தகப்பனையும் தாயும் விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாசம் செய்யணும். அப்படின்னா இது வெட்டிங் இல்லை, வெல்டிங். புரியுதா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க. வெல்டிங். ரெண்டு பேரும் ஆண்டவர் இப்போ வெல்டு பண்ணியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக ஒரு மனதாக நீங்கள் இருக்கணும். உங்களை வெல்டு பண்ணது கர்த்தர். அல்லேலூயா. அதில் ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுத்து அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய ஆலோசனைப்படி ஆண்டவருடைய கட்டளைகளின்படி அவருடைய வழியின்படி நீ நடக்கும்போது கர்த்தர் உன்னுடைய கைபிராசை ஆஸ்வதிப்பார், மனைவியை ஆஸ்வதிப்பார், பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், உங்கள் சந்ததியை அவர்கள் ஆஸ்வதிப்பார். அப்போ முதலாவது உங்கள் குடும்பத்தில் இதுக்கு கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். ஆண்டவர் முதல் இடம், அவருக்கு முதல் இடம். அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வயத வசல் படி நீங்கள் ஜீவிப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் சந்ததியே அவர் ஆசீர்வதிப்பார். சரியா? இப்போ இதுக்கப்புறமா சுவிசேஷத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தையை கூட்டிக்கிறார். இதில் முதல்ல வந்து மனுஷன் தகப்பனை தாய் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான், அதோட தான் இருக்குது. ஆனால் மத்தியில் இயேசுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் தான். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள் ஆண்டு கட்டலும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் சிம்பிள் தான். அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய பெற்றோரை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மனதாக குடும்பத்தை நடத்தணும்.
அப்படி நீங்கள் நடத்தும்போது உங்கள் பெற்றோரை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஆலோசனை பண்ணி நீங்கள் ஒரு மனதாக செய்யும்போது அங்கே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை நான் 2 பேருக்கும் வந்துக்கிறவங்களும் பெற்றோருக்கும் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். இதில் இயேசுக்கு சொன்ன மாதிரி தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடன் சொன்னது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. ஆமாம். அப்போது அதுக்கு காரணம் இவங்க 2 பேரில் கூட இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், பெற்றோருடைய இன்டர்ஃபரன்ஸ் இந்த ஃபேமிலியில் இருப்பதனால அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. அப்போ நான் பெற்றோருக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை, பெண் இவங்க 2 பேரும் வந்துக்கிறாங்க, அப்பா அம்மா மற்றவங்களும் வந்துக்கிறீங்க. என்னுடைய ஆலோசனை என்னன்னா, அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் ஒற்றுமையாக சந்தோஷமாக அன்பாக வாழ்றத அவர்கள் சகிக்க முடியாமல் அவர்கள் அந்த குடும்பத்தில் நுழைந்து அவருடைய சமாதானத்தை கெடுத்து விடுறாங்க. அது அப்படியே போய் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. பெற்றோர்கள் என்றைக்கு உங்கள் பிள்ளைகளை கைப்பிடிச்சி கொடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறமா யூ லீவ் தம், லெட் தம் டிசைட், லெட் தம் லிவ் ஹாப்பிலி. அவங்க பிள்ளைங்க திருமணம் ஆன பிற்பாடு உங்களுடைய பிள்ளைங்க ஒற்றுமையாக அன்பாக கை கோத்து வெளியே போகிறது, ஆலயத்துக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, அது பார்த்து நீங்கள் யூ ஷுட் என்ஜாய். புரியுதா? அது நீங்கள் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஐயோ இந்த பொண்ணை நான் தானே, பையனை நான் தானே ஊட்டி வளர்த்தேன், என் முந்தாண்டி தான் பிடிச்சின்னு வருவான், என் மடியில் தான் தூங்குவான், இன்றைக்கு இன்னொருத்தி வந்துட்டால அவன் பின்னால் போயின்னுக்கிறானே, என்னை விட்டுட்டானே, என்னை கவனிக்கிறது இல்லையே, அவன் அன்பு அப்பா பக்கம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டோன்னே மாமியார் அவங்க வேலையை தொடங்கிடுவாங்க. நாத்தனார் இருந்தால் அவங்க எண்ணெய் ஊற்றி விடுவா. இதுதான் குடும்பத்தில் நடக்குது. அதனால் இங்கே நிறைய மாமியார் இருக்கிறீங்க, நாத்தனார் இருக்கிறீங்க, தயவு செய்து அந்த வேலை பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைங்களோ மற்றவங்களோ சந்தோஷமாக அன்பாக அவங்க கொடுத்தன நடத்தும்போது லெட் தம் என்ஜாய். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அது வந்த பெற்றோருக்கு, நாத்தனார், மூத்தனார், மாமனார் அவங்களுக்குள்ள கட்டளை இது. உங்களுக்கு கட்டளைன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டீங்க. ஆனால் தகவனும் தாயும் விட்டு இணைந்திருக்கும் போது ஒரேடி அப்பா அம்மா கைவிட்டு விட கூடாது. அவங்க உங்களை பெற்று பால் ஊட்டி வளர்த்து படிக்க வச்சு கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணி வச்சு உங்களுக்கு இவ்வளோ செய்திருக்கிறாங்க. உங்களை ஒரு ஆளாக்கி உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துக்கும் போது பெற்றோரை நீங்கள் என்ன பண்ண கனம் பண்ணணும், பெற்றோரத்தில் அன்பாக இருக்கணும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ரைட்? அதை நீங்கள் செய்யலைன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. ரைட்டா? ஆஃப்டர் த மேரேஜ் நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக அன்பாக ஒற்றுமையாக நடத்துங்க. ஆனால் அதே நேரத்தில் பெற்றோரை கைவிட்டு விட கூடாது. அவர்களை கண்ணீர் விட சேராதீங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க. கடைசி நாளில் ஆர்ஃபனேஜை தேடி ஓடாதீங்க. உங்களை அவங்களை வச்சு நல்லா போஷிங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சரியா? அதனால் இந்த அருமையான நாளையில் நான் சொல்கிற பெரிய ஒரு அட்வைஸ் இது தான். பெற்றோருக்கும் உங்களுக்கு செய்கிற ஒரு கட்டளை. பிறகு நீங்கள் திருமணம் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஒவ்வொருத்தருக்குடைய நேச்சர், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், சாப்பாடு காரியங்கள், வழக்கம்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அப்புறமா யூ டு அட்ஜஸ்ட் யுவர் செல் அக்கார்டிங்கில். ஸோ என்னென்னா அதை உங்கள் ஒருமானத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும்போது அதை சால்வ் பண்ணுறது ஒரே வழி அன்பு தான். ரைட்? அன்பு. ஒன்றுக்கு ஒன்று சொன்ன போல அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, சாந்தமாக இருக்கும், கோபப்படாது, எரிச்சல் படாது. அதனால் நீங்கள் திருமண அன்பிற்பாடு
உங்களுக்குள்ள எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஏதோ ஒரு கசப்போ வரும்போது அந்த அன்பில் நீங்கள் நடப்பீர்களானால் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த ஈகோ வரவே கூடாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப், லவ் ஈச் அதர், சப்மிட் டு ஈச் அதர். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கீழ்ப்படிங்க. நான் தான் பெரியவன், நான் சின்னவர் அப்படிலாம் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் யூ ஹவ் டு சப்மிட் டு ஈச் அதர், யூ ஹவ் டு ஆனர் ஈச் அதர். ஒரு நீங்கள் கனம் பண்ணணும். அது மட்டுமல்ல, ஸ்பெண்ட் டைம் வித் ஒரு வேலைன்னு போகாதீங்க. ஸ்பெண்ட் டைம் அவங்களோட உட்காந்து பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். காரியங்களில் நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரத்தில் ஒழுங்காக ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்தில் பங்கு பெறுங்க, பைபிள் வாசிங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ கணவனுக்காக ஜெபம் பண்ணணும், நீ மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்கள் இருப்பீர்கள்னா கர்த்தர் உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வார்த்தைகளால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். இந்த செய்தியின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சேலம் உதவின பாஸ்டர் ஏசிஐ பாஸ்டர் அவங்க எபினேசர் ஜான்சன் முன்பாக வந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணபடி அன்பாக கேட்டுக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஜெபிப்போம். அருமையான மூத்த புத்தகர் மாப்பிள்ளை என் சர்ச்சை அப்படின்னாரு. அதே மாதிரி நானும் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே படிக்கும் பொழுது என்னுடைய சபை அங்கே வெரி சைலண்ட் பாய், வெரி நைஸ் பாய். This all depends upon the parents and the parental background. God-fearing parents. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே அணியோடு கூட துபாய்க்கு போய் வேறு நாடு, வேறு தேசம், வேறு கலாச்சாரம். God when sent Adam and Eve here on the face of the earth, He wanted Adam and Eve to establish the kingdom culture. He wanted to establish heaven on earth. That is the original purpose of God. தேவனுடைய நோக்கம் அதுதான். அருமையான பிள்ளைகள் இன்னொரு தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தினுடைய மதம், அதோடைய கலாச்சாரம் எல்லாம் வித்தியாசம். இங்கே நம்ம தமிழ் கலாச்சாரத்தை போய் அங்கே போய் ஸ்தாபிக்கணும். எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தருடைய கலாச்சாரம் என்ன? What is the culture of the kingdom of God? He want to extend the heavenly colony to this face of this earth. பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தருவாராக, நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபை தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த விவாக நேரத்தில் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் இணைக்கும்படியாக கொண்டு வந்த மகனேஜாக்காக, மகள் அணிக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அவர்கள் இணைவுக்கு முன்பதாக கேட்ட இந்த அருமையான வேத ஆலோசனையின்படியே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள, தங்கள் குடும்பத்தை ஆண்டவரே பின்னாடி இருக்கும் குடும்பத்தோடு கூட இணைந்து அப்பா ஒருவரையொருவர், ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர் என்ற வேதத்தில் வாசிக்கிறபடியே இவர்கள் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே அடின இந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியர்களாக நாங்களாம் சேர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு செய்கிற உடன்படிக்கை மரண பரியந்தம் வருகை பரியந்தம் அதை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஞானத்தோடும் விவேகத்தோடும் அவர்கள் ஆண்டவரே வாழ்ந்து உமது நாம மகிமைக்கின்ற சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சாட்சியான குடும்பமாக கட்டியெழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதி இருக்க நேரத்தை நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். பிரியமானவர்களே, இந்த திருமணத்தில் இணைய போகிற இந்த தம்பதிகளை வாழ்த்தவும் ஆசீர்வதிக்கவும் இவள் கொடுக்கும் வாக்குறுதியை கேட்கவும் வந்திருக்கிற சபையாராகிய உங்களை பார்த்து கேட்கிறேன். இவர்கள் இருவரும் இந்த திருமண உடன்படிக்கையில் ஒருவரோடு ஒருவர் சேரக்கூடாதபடி நியாயமான காரணம் இருந்தால் இப்பொழுதே தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லையெனில்
இனி ஒருபோதும் ஒருவரும் இவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன். நீங்கள் இருவரும் எழுந்து நில்லுங்க. ஆனி அகஸ்டி ஆகிய நீங்கள் எலிஜா கிருபாகரனை திருமணம் செய்து கொள்ள உங்களுடைய முழு சமூகத்தை தெரிவிக்கிறீங்களாம்மா? ஓகே. எலிஜா கிருபாகரன் ஆகிய நீங்கள் ஆனி அகஸ்டியை உங்கள் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே உண்மையுள்ள கணவனாக இருப்பேன் என்று உங்கள் முழு உள்ளத்தோடு உங்கள் முழு சம்மதத்தை தெரிவிக்கிறீங்களா? ஆனி அகஸ்டி ஆகிய நீங்கள் எலிஜா கிருபாகரனை உங்கள் விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே உண்மையுள்ள மனைவியாக இருப்பேன் என்று உங்கள் முழு உள்ளத்தோடு உங்கள் முழு சம்மதத்தை தெரிவிக்கிறீர்களா? இந்த பெண்ணை இந்த மணமகனுக்கு கொடுக்கதான பெற்றோர் தகப்பனார் முன்பாக வரும்படி அன்பாக கேட்கிறேன். இங்க கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க எலிஜா கிருபாகரனாகிய நான் ஆனி அகஸ்டி ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள அடையாளமாக உனது வலது கையை பிடித்து எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இங்க கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க ஆனி அகஸ்டி ஆகிய நான் எலிஜா கிருபாகரன் ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் பணிவிடை செய்யவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். சரி, சபையார் எழுந்து நின்று உங்களுக்காக ஜெபம் எல்லாம் நீங்க முழங்கால் படிடுங்க. எங்கள் தேவனே உமதாவியா ஒன்றாக்கும் சரீரத்தே அங்கங்களா ஒன்றாக்கும் ஜெபமே மேக்க சொல்லா மேக்க
Make us one, Lord, by your Spirit. Make us one, Lord. We are members of your body. Make us one, Lord, we pray. திருமணத்தில் இருந்ததான அருமையான தம்பதிகளை ஆசீர்வதித்து ஹாலன் டேனியல் அவர்கள் ஜெபத்தில் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, நீர் வானாதி வானம் கொள்ளாத தேவன். வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபடியா இருக்கிறதப்பா. உடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இன்றைக்கு விசேஷமாக மகன் எலைஜாவையும் மகள் ஆனியையும் கர்த்தர் அவர்களை இந்த பரிசுத்த மெய் விவாகத்தில் ஒரே சரீரமாக அவர்களை இணைத்த தயவுக்காகவே நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதற்கு கடவன் என்கிற வசனத்தின்படியாப்பா இவர்களை ஆண்டவரே இன்றைக்கு எதற்காக அவர்களை ரட்சித்து அவர்களை இணைத்து ஆண்டவரே தேவ திட்டம் நோக்கம் நிறைவேற உடைய அடாதி சித்தம் நிறைவேறத்தக்கதாக உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக லார்ட் யூ ஹேவ் அனாயிண்டட் them லார்ட். இந்த பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட அவளை அபிஷேகித்திருக்கிறேன். The marriage anointing, the plans should be fulfilled Lord. பரலோகத்தில் செய்யப்படுவதை போல அந்த பூமியிலே செய்யப்படத்தக்கதாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இவர்களோடு இருந்து தேவரீர் அங்கே ஏதேன் தோட்டத்தில் உம்முடைய பிரசன்னத்திலே ஆதாம் ஏவாளை இணைத்த தேவன் இன்றைக்கு அவர்களை இணைத்து நீர் அவர்களோடு கூட உலாவுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கட்டளைகளுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களை 1000 தலைமுறைக்கு மட்டும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் என் கிருபையினோடு கூட இருக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. அந்த வாக்கு தத்தத்தின்படி இரு வீட்டாரையும் இன்றைக்கு வந்திருக்கிற ஊழியர்கள் எல்லாரையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் 2 மடங்கல்ல ராஜா ஆண்டவரே, 10 மடங்கல்ல, 100 மடங்கல்ல, 1000 மடங்கல்ல, 10,000 மடங்கல்ல ராஜா, 10,000 அல்ல ஆண்டவரே, 1000 ஆண்டவரே, கோடா கோடியாய் இந்த பிள்ளைகள் பெருகத்தக்கதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தேவனுடைய திட்டம் your plans should be fulfilled through them Lord. அவர்கள் தேவ ராஜ்யத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆண்டவரே சபைக்கும் ஜாதிகள் ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் இவர்களை உப்பாகவும் வெளிச்சமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிர்வகிக்க போற தயவுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதித்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you pastor. மணமகன் முக்காடு எடுக்கும் பொழுது சபையை நம் கரங்களை தட்டி நம்ம அவங்களை சந்தோஷப்படுவோம். நம் கரங்களை தட்டுவோம். சபையார் அமர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வேதாகமம் முதலாக வேதாகமும் 2 பேர் ஒருவருக்கு பரிசு பொருளாக இதை கொடுப்பார்கள். பாஸ்டர் எபினேசர் ஜான்சன் ஏசி அவர்கள் ஜெபமணி இந்த வேதாகமத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அருமையான எலைஜா ஆனி இவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஆதாரமாக, ஹல்லேலூயா, ஒரு முதுகெலும்பாக, ஒரு ஆலோசனையாக, அரவணைக்கிறதாக உம்முடைய மகிமையின் வார்த்தையின் மூலமாக அப்பா இவர்கள் இருவருடைய குடும்ப இல்லற வாழ்க்கையிலே ஆண்டவரே பிரதானமாய் ஆண்டவரை இந்த பரிசுத்த வேதாகமம் ஆளுகை செய்வதாக ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்திலே அவர்கள் ஊன்ற கட்டப்பட்டு இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா பிரமாணத்தின்படி ஜீவிக்க கிருபை செய்யும். உடனாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தும் வருகை பரியந்தும் ஆண்டவரே இவர்களை ஆயத்தப்படுத்தி இவர்களை ஆண்டவரே உம்முடைய மகிமையான மனவாட்டியாகி மாற்றுவதற்கு இந்த பரிசுத்த வேதாகம் உபயோகமாய் இருப்பதாக எல்லா துதியும் கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இந்த திருமணத்திலே மாப்பிள்ளை பெண்ணுக்கும் பெண்ணு மாப்பிள்ளைக்கும் கொடுக்கிற இந்த வெகுமதியை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எலிஜா கிருபை. நம் கரங்களை தட்டுவோம்.
ஆனி அகஸ்டி எலிஜா கிருபாகரனுக்கு இந்த பைபிள் தரும் பொழுது நாம் கரங்களை தட்டி அவர்களை நாம் சந்தோஷப்படுத்துவோம். தொடர்ந்து பாஸ்டர் எட்வின் ராஜகுமார் ஐயா அவர்கள் இந்த மாங்கல்யத்தை ஜெபம் பண்ணி கொடுக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பும் இருக்கிறோம் பரம்பிதாவே துதிக்கிறோம், எப்பொழுதும் மையப்படுத்துகிறோம். குடும்பங்களை கட்டுகிற தேவன், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவரே பலுகி பெருகி பூமியில் நெருப்ப என்று ஆசீர்வதித்த எங்கள் தேவன் இந்த பிள்ளைகள் மேல் பிரியமாயிருந்து உடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எலேஜாவும் ஆண்டவரே மேனியின் ஆண்டவரே குடும்பமாக இணைத்த கிருபிக்காக சோத்திரம். ரெண்டு குடும்பத்தாரும் இதை இணைந்து அந்த இந்த திருமணத்தை அவர்கள் நடத்தி வைக்க கிருபி செய்தரே வந்த ஊழியக்காரர்கள் சோத்திரம். சபையாருக்கு முன்பாக ஆண்டவரை குடும்பமாக இணைத்த இந்த மக்கள் சபையாருக்கு முன்பாக உலகத்தின் முன்பாகவும் கணவன் மனைவியாக ஜீவிப்பதற்கு அடையாளமாக இருந்த இந்த மாங்கல்யத்தை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். நீர் இணைத்தீர். இந்த பிள்ளைகளோடு இருந்து நல்ல மேய்ப்பனா இருந்து கரம் பிடித்து தேவைகளை சந்தித்து இவர்கள் ஆஸ்வதித்து அநேருக்கு ஆசைவையும் அன்றே இந்த திருமங்கலத்தை நீர் ஆஸ்வதித்து அன்றே இந்த குடும்பத்தையும் இரு குடும்பத்தாரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹெல்ப் பண்ணுங்கம்மா. நம்ம கரங்களை தட்டி அவங்களை சந்தோஷப்படுத்துவோம். இவர்கள் இருவரும் தேவ சன்னிதானத்திலே வாக்குறுதிகளை கொடுத்தபடியால் இன்று முதல் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேவன் இணைத்த இவர்களை எந்த மனிதனும் பிரிக்காதிருக்கிறவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். ஒரு பாடல் பாடும் பொழுது அரசாங்க பதிவேட்டிலே மணமக்கள் கையொப்பமிடுவார்கள். கரங்களை விடாதீங்க. இணைக்கப்பட்ட எலிஜா கிருபாகரன்
ஆனி இருவரும் கணவன் மனைவியாய் இருக்காருன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியாச்சு. அதற்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி கர்த்தரை ஒரு முறை நான் உயர்த்துவோமாக. ஸோ நான் ஒரு சின்ன பிளெஸிங் ப்ரேயர் தான் பண்ண போகிறேன். பாஸ்டர் சொன்ன வார்த்தையை சப்மிஷன் ரொம்ப முக்கியமானது. செய்தியில் சொன்னது ஈச் அதர், ஹானர். ராணி மாதிரி உட்கார வச்சுருக்காங்க கிருபாகரன். எதுக்குனாக்கா சாதாரணமாக நினச்சிடாதீங்க, ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. இஃப் யூ ட்ரீட் ஹர் ஆஸ் அ குயின், ஷீ வில் ட்ரீட் யூ ஆஸ் அ கிங். அவர் எப்படி இருக்கார் பாருங்க, அவர் ஸ்பெஷல் டகி, அவர் ஸ்பெஷலாக இருக்கார். ஸோ ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஹானர் பண்ண நான் நினைப்பூட்டுகிறேன். எல்லாத்துக்கு மேலே பிஸி வேர்ல்டில் எதில் நீங்கள் ஆசையாக நாட்டமாக இருக்கிறீங்க? செல்ஃபோனா, டிவியா, சாப்பாடா, பல ஹோட்டலா? ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர். நிறைய ஃபேமிலியில் உள்ள ஒரே மாபெரும் பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை தான், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. வீடு வரும்போதே போண்டாவும் டீயும் சாப்பிட்டுட்டு பொண்டாட்டியை மறந்துடுவாங்க. ஸோ வாழ்க்கையில் ரெண்டு பேரும் என்ன டைமுக்கு வரீங்க போறீங்க, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஸோ பாஸ்டர் சொன்ன எல்லாத்தையும், இந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் நினைப்பூட்டி நம்ம பிளஸ் பண்ணி ஜெபிக்க. எல்லாரும் கண்களை மூடி இதற்கு நேராக கரங்களை நீட்டி ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே எலைச்சா கிருபாகரனையும் ஆனி அகஸ்டியும் நீர் இணைத்தீர். கணவன் மனைவியாய் இன்றைக்கு எங்கள் கண்களுக்கு முன்பதாக நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். கேட்கப்பட்ட செய்தி, சொல்லப்பட்ட செய்தியின்படியே இவர்கள் வாழ்க்கையிலே ஒருவரை நேசிக்க, மன்னிக்க, தாங்க, ஒருவரை உயர்த்த, இயேசுவை ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை தன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காட்ட அனுக்கிரகம் செய்வீராக. ஏற்கனவே சிலுவையிலே நீர் உண்மையை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. உடைய அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் திருமணத்தில் இணைக்கப்பட்ட இவர்கள் ஒவ்வொரு நாளும் இவர்கள் திருமணத்தில் இவர்களை அற்புதமாக உடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே, they are going to demonstrate the love of Jesus through their family life. குடும்ப வாழ்க்கையின் மூலமாக இயேசு இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்களோடு இருக்கிற என்பதை வாழ்ந்து காட்ட, நேசிக்க, மன்னிக்க, கொரிந்தியர் 13வது இடத்தில் பார்க்கிறது போல அன்பு தாங்கும் சகிக்கும் என்கிற வார்த்தையின்படி எல்லா அன்பின் பிரமாணங்களையும் நிறைவேற்ற உதவி செய்வீராக. கர்த்தாவே, இன்றைக்கு துபாயிலிருந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் எட்வின் அவர்களுக்காக நான் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அவருக்கு நல்ல சுகம், பலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அப்படியே கர்த்தாவே, ஆலன் டேனியல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். போது அவர்களையும் பலப்படுத்தி அற்புதமாய் நடத்துவீராக. கர்த்தாவே, அப்படி ஜான்சன் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களை வல்லமையாக எடுத்து இந்த ஏசிய சபையில் தலைமை பொதுவராய் பயன்படுத்தி ஒரு தயவிற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர்கள், இங்கே வந்திருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும், ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிற எல்லாரையும் இப்படி திருக்கத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ரிசப்ஷனில் கடைசி நபர் சாப்பிட்டு போகும் வரைக்குமாக உடைய அருமையான பிரசனம் வழிநடத்த முடியாய் ஜெபித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எழுந்து நிற்போம். தொடர்ந்து ஒரு பாடல் நம்ம பாஸ்டர் பாடுவாங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். மங்களம் செழிக்க கிருபை அருளும். இந்த பாடலை ஜெப பாடல், கிருபை தாங்க ஆண்டவரை சொல்லி ஜெப செஞ்சோடு நீங்களே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. நித்திய மங்களம் நீ, மங்களமுத்தியும் நாதனும் நீ. மங்கள நித்திய மங்களம் நீ, மங்களமுத்தியும் நாதனும் நீ. எங்கள் புங்கவனி, எங்கள் துங்கவனி. உத்தம சத்திய நித்திய தத்துவ நெத்த மகத்துவ அத்தனு கத்தனா ஆபிரகாம் தேவன் நீ. உத்தம சத்திய நித்திய தத்துவ நெத்த மகத்துவ அத்தனு கத்தனா ஆபிரகாம் தேவன். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே.
மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள மணமகன் எலியாவுக்கும் மங்கள மணமகள் ஆணிக்கும் மங்கள மணமகன் எலியாவுக்கும் மங்கள மணமகள் ஆணிக்கும் மானுவேலக்கும் மகானுபாவர்க்கும் பக்தியுடன் புத்தி முத்தி அளித்திடும் நித்திய தேவனை சுத்தியம் செய்திடும் சத்திய வீரக்கும் பக்தியுடன் புத்தி முத்தி அளித்திடும் நித்திய தேவனை சுத்தியம் செய்திடும் சத்திய வீரக்கும் மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் தொடர்ந்து இந்த மங்களம் செழிக்க ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க ஆண்டவர் கிருபையா இருக்க நாம் ஜெபத்தோடு பாடினோம். நிறைவு ஜெபமாக ரெவரண்ட் ஜான்சன் ஏசி திருச்சபை வந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி நிறைவு செய்யும்படியாய் ஆசீர்வாதம் கூறுகிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான உம்முடைய மகிமின் பிரசனம் நிறைந்த இந்த மாலை விடையிலே அருமையான மகன் எலியாவையும் மகள் நானியையும் உம்முடைய பரிசுத்த விவாகத்திலே ஆண்டவரே நீர் இணைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஊழியர்கள் முன்னிலும் பரிசுத்தவான்கள் முன்னிலையும் ஆண்டவரே குடும்பத்தினர் முன்னிலையும் கர்த்தருடைய சமூகத்திலே இவர்கள் கொடுத்த வாக்குகளை ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீர். அவர்கள் கொடுத்த வாக்கிலே கர்த்தாவே வாழ்க்கை பரியந்தம் கடைசி பரியந்தம் அதில் உண்மையாக இருக்க உதவி செய்யும். இந்த ஒரு நாளிலே இன்றையிலிருந்து அவர்கள் இந்த புதிய இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய சகல ஆசீர்வாதமும் ஆண்டவரே இவர்களுக்கு பூர்ணமாய் ஆண்டவரே காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதியும் விசேஷமாக அருமையான மூத்த போதகர்கள் பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இங்கே காணப்படுவதை நாங்கள் செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே இந்த மணமக்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக திருமணத்தில் இணைக்கப்பட்ட அருமையான மகன் எலியாவோடும் கர்த்தருடைய மகிமையான உரை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. Congratulations. எல்லாரும் அமருவோம். தொடர்ந்து இதே இடத்துல வரவேற்பு நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே ஆரம்பிக்கப்படும். நீங்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டு